இபிஎஸ் சொன்னாரு, நீங்க வந்து என் கட்சியை உடைக்கிறீங்கன்னு சொன்னது. நீ தானே போய் அவளை வா என்னோட இருக்கலாம், எதுக்கு இவனோட இருக்கா, இவங்கிட்ட இருந்து என்ன பண்றது, இவன் தோத்துக்குன்னு இருக்கவன் ஜெயிச்சவன் நான் தான் என்னோட வான்னு அவளை கூப்பிட்டதே வருதானே. இல்ல விஜய் கூப்பிடலையா, அவங்களே தான் வராங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிட்ட வராங்கன்னு விஜய் சொல்றாரு. நீ போய் பீதாம்பரம் போர்த்தினியே, இதை விட என்ன செயல் வேணும்? அந்த மோசமான மனிதனின் வீட்டுக்கு நீ முதலமைச்சரா போனியே, எதுக்கு போன? அவர்களுக்கு மந்திரி பதவி ஆசையை ஊட்டினாயே, எதுக்கு செய்தா இதெல்லாம்? அவங்க தான் என்கிட்ட வந்தாங்கன்னு சொல்றாரு. இபிஎஸ் மேல நம்பிக்கை இல்லாம வந்தாங்க. புரியுது, ஆனா விஜய் அதான் சொல்றாரு. அவர் சொல்லுகிறார் என்பது பொய். இதைத்தான் ஸ்டாலின் செய்தார், இப்போ இவர் செய்ய போறார். நீ போய் முதல் நாள் அவர்களை ஊக்கப்படுத்தியதனால் தான் வாக்களித்தார்கள். இவ்வளவு பெரிய செயலை கண்ணுக்கு முன்னால் செய்துவிட்டு பிறகு மலை முழுங்கி மகாதேவனை போல அவர்களாக வந்தார்கள் என்று சொல்வது என்ன அறிவான செயல்? அந்த துரோகத்துக்கு அவர்கள் அடைந்த தண்டனை சரிதான். ஆனால் உன்னுடைய யோக்கியதை நல்ல நம்பக்கூடிய யோக்கியதாக இல்லையே. வாக்குகளை அளிக்க வைப்பாய் சட்டமன்றத்தில், பிறகு இவர்களை எல்லாம் ரோட்டில் விட்டு விட்டு நீ வாட்டுக்கு போய்விடுவாய் என்றால் நீ அதை விட மோசமான நம்பகத்தன்மை உடையவனாக இருக்கிறாயே என்று சொல்லுகிறேன் நான். வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர், ரொம்ப அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி திரு அழகருப்பையா அவர்கள் நம்ம கூட இருக்கார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் இருக்க போகிறோம். வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான், ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. நீங்கள் பல்வேறு எலெக்ஷன்கள் பார்த்துருப்பீங்க, குதிரை பேரங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எம்எல்ஏ எப்படி தாவுவார், என்ன விஷயத்தை பார்ப்பார், எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இறுதி ஒரு 2 நாட்களாக அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் பக்கம் போகிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில், நீண்ட அரசியலில் குதிரை பேரங்கள் நடந்ததாக நான் அறிந்ததில்லை. ஏனென்றால் வடநாட்டில் தான் ஆயாராம் கயாராம் அரசியல் உண்டு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் சேருவேன், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் சேருவேன், இதெல்லாம் வடநாட்டில் தான் ரொம்ப அதிகமாக உண்டு, இன்றைக்கும் உண்டு. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை போதாத ஆட்சி இந்த ஆட்சியாக இருப்பதால் இவர்களுக்கு வெளி ஆட்களுடைய உதவி தேவைப்படுகிறது. முட்டு கொடுத்தால் தான் இந்த ஆட்சி நிற்கும். ஆகவே சாய்கின்ற மரங்களுக்கு முட்டு கொடுப்பாரு, நிமிர்ந்து நிற்கிற மரத்துக்கு எதுக்கு முட்டு கொடுக்க வேண்டும்? ஆகவே இவர்களுக்கு முட்டு தேவைப்படுகிறது. ஆகவே வழியில்லாத வழிகளில் இவர்கள் படர்கிறார்கள். அதிமுக லாட்ரி மார்ட்டின் இப்போ தமிழ்நாட்டை ஆட்சி நடத்துவது விஜய் இல்லை, லாட்ரி குடும்பம் தான் ஆட்சி நடத்துகிறது. மாமியார் அதிமுகவை கலைப்பதற்கு, மருமகன் இங்கே இருந்து கலைப்பதற்கு இவர்கள் எல்லாரும் சேர்ந்து விஜயை கொண்டு போய் களத்தில் இறக்கினார்கள். வேலுமணி, வி சண்முகம் மீது இல்லாத வழக்குகளே கிடையாது. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இவர்களின் மீது இல்லாத வழக்குகளே கிடையாது. திமுக காரனுக்கே காசு கொடுத்து வழக்குகளை எழும்ப விடாமல் செய்து கொள்ளுகின்ற ஆற்றலுடையவர்கள் இவர்களெல்லாம். லீமா ரோஸ் என்கின்ற ஒரு லாட்ரி பெண்மணியை அதிமுக சேர்த்ததனுடைய விளைவு, அவர் கொள்ளிக்கட்டையால் எடப்பாடி தலையை சொரிந்து கொண்டு விட்டார். அதனுடைய விளைவு அந்த அம்மா பணம் கொடுத்து இந்த கட்சிக்கு ஆள் பிடித்தார்கள். அந்த கட்சியை ஆட்சிக்கு வந்து விடும், மந்திரி ஆகி விடலாம் என்று தான் பெரும் பணத்தை கொடுத்து உள்ளே வந்தார்கள். அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றோட ஆட்சிக்கு வந்த கட்சிக்கு ஆள் திரட்டுகிற வேலையை இங்கிருந்து மாமியார் செய்தார், அங்கிருந்து மருமகன் ஆதவ் செய்தார், ஆதவ் அர்ஜுனன் செய்தார். 2 பேரும் சேர்ந்தார்கள். விஜயை கொண்டு போய் குழியில் இறங்கினார்கள். நேரிய ஆட்சி என்று சொன்னார். நானும் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விட மாட்டேன் என்றார். இப்பொழுது தப்பான வழியில் தன்னுடைய பெரும்பான்மையை நிலைநாட்டுவதற்கு அதிமுகவை உடைத்து அதை லாட்ரி பண்பணி செய்கிறார். அவருக்கு வேண்டியது அதுக்காக ஒரு மந்திரி பதவி. விஜய்க்காக ஆட்களை பணம் கொடுத்து உடைக்க வேண்டிய வேலை லீமா ரோஸை சேர்ந்தது. அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்க வேண்டும். அப்புறம் வேலுமணி, வி சண்முகம் இவர்களெல்லாம் மந்திரிகளாவதற்கு மற்றவன் என்ன கேட்டான் என்றால், நீ 5 பேர் மந்திரி ஆவாய், நாங்களெல்லாம் எதற்கு பின்னால் வர வேண்டும் என்று கேட்டான். உங்களுக்கு பெரும்பணம் தருகிறோம். யார் தருவார்கள்? லீமா ரோஸ் தருவார். எதற்காக தருவார்? விஜயை ஆட்சிக்கு பெரும்பான்மை வேண்டும் என்பதற்காக தருவார். அவருடைய கட்சிக்கு இவர் ஏன் பெரும்பான்மையை திரட்ட வேண்டும்? இவருக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்கும். ஆக பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டு நடத்தியவர்கள் இவர்கள். இவர்களுடைய பிடியிலே தான் புதுச்சேரி இருக்கிறது. மகன் அங்கே மந்திரி ஆவதற்காக காத்திருக்கிறார்.
இந்த அம்மா மந்திரி ஆவதற்காக ஆள் பிடிக்கிறார், அதிமுகவை கலைக்கிறார். மருமகன் ஏற்கனவே மந்திரி ஆகிவிட்டார். இந்த குடும்பத்தின் கையில் தான் தமிழ் மக்களுடைய தலைவிதியை இருக்கிறது என்றால் எப்படி என்று பார்த்துக்கோ. ஒரு லாட்ரி குடும்பத்திற்கு அவர்களுடைய பணத்தை வைத்து கொண்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற நிலைமைக்கு தமிழ்நாடு ஆகிவிட்டது. விஜயினுடைய இயலாமை அவர்களுடைய கையில் மாட்டிக்கொண்டு விட்டார். அவருடைய கட்சிக்கு அவங்க தான் செலவழிச்சிருக்காங்க. ஒரு 2 வருஷம் 2 வருஷம். அவருக்கு விஜய்க்கு செலவழித்து பழக்கம் இல்லை. அவருக்கு எப்போவுமே வந்து ப்ரொடியூசர்கள் செலவு செய்வது போல் இப்பொழுது செலவு செய்வதற்கு ஆதவ அர்ச்சனா கிடைத்தார். அவர் பரிசு கொடுக்காமல் அடித்த பணம் தானே, அந்த பணத்தை இங்கே வாரி இறைத்தார். இப்பொழுது அதற்கு பதிலாக அவர் ஒரு வலிவான இடத்தை மந்திரி சபையில் பெற்றுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். மாமியாரையும் மந்திரியாக்குவதற்கு முயன்றார். அதிமுகவை கலைத்தார்கள். அப்புறம் இப்பொழுது இவர்களை ரோட்டில் நிறுத்தி விட்டார். இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவளை கலைச்சி கூட்டியாவது பாவம், அவள் ஒழுங்காக வாழ்கிறவ, அவளை கலைச்சி கூட்டியாது நடு ரோட்லேயும் விட்டு போகிறதா இருந்தால் இவன் அதை விட மோசமானவன். அவளை கலைச்சி கூட்டியாததே பாவம், கூட்டியாந்தாச்சு. அதுக்கப்புறம் அவன் நம்பிக்கையோடு வந்துட்டான் புருஷனை விட்டுட்டு. அப்புறம் அவளை நடு ரோட்டில் விட்டு போகிறது அதை விட பாவம். இந்த வேலுமணி, சிவி சண்முகம் இவர்கள்லாம் மோசமானவர்கள், லஞ்சத்தில் புழுத்த புழுக்கள். திமுக ஆட்சிக்கே காசு கொடுத்து தங்களுடைய வழக்குகளை எடுக்க விடாமல் செய்து வைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இவர்கள். உன்னுடைய மந்திரி சபைக்கு வந்து மந்திரியாக ஆனால் உன்னுடைய அரசாங்கத்தின் நேரிய கோட்பாடு படுத்துவிடும். ரெண்டாவது, இவர்கள் தங்கள் மீது உள்ள வழக்குகளை எடுக்க விட மாட்டார்கள், மந்திரியாக இருந்து கொண்டு எடுக்க விட மாட்டார்கள். நீ இவர்களை தேடி போனதும் ஆட்சிக்கு போதாமை இருப்பதினால் இவர்களை சேர்த்து கொண்டு அந்த போதாமையை நிரப்புவது என்று முடிவு செய்ததும் தப்பானது. சரி, இதற்கு துணை புரிவதற்கு ரீமா ரோஸ் அவருக்கு மந்திரி பதவி வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கெல்லாம் பணம், இவர்கள் 5 பேருக்கு மந்திரி பதவி. இதை அவன் செய்யட்டும், அவனாக வரட்டும், அவனாக வாக்களிக்கட்டும், அவனாக போகட்டும், அது அவன் விருப்பம். நீ ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், நேரிய ஆட்சி நடத்துகிறேன் என்று முதல் நாள் அறிவித்தால் எதற்காக வேலுமணி ஊழல் என்று தெரியாதா, சிவி சண்முகம் ஊழல் என்று தெரியாதா, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஊழல் என்று தெரியாதா, அங்கே இருக்கிறவனெல்லாம் 7 மந்திரியும் ஊழல் என்று தெரியாதா? எதற்கு அவர்களுக்கு போய் துண்டு பொறுத்துக்கிறாய்? எவ்வளவு கேவலமான செயல்! உனக்கு தேவை நாளைக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு துண்டு பொருத்தினாய். அவர்களை தாலியை வீசி விட்டு வா என்று கொண்டு வந்து நடுத்தெருவில் நிறுத்தி விட்டு இவர்களை மந்திரி ஆக்காமல் ரோட்டில் விட்டு விட்டு போய்விட்டார். இது அதை விட கேவலமான செயல். அவர்களுக்கு வேண்டிய தண்டனை தான், வேலுமணிக்கோ மற்றவர்களுக்கோ இந்த தண்டனை வேண்டும். இப்படி கட்டியவனை விட்டு விட்டு நீ வேற ஆளிடம் போனாயே, இதற்கு இந்த தண்டனை நியாயமானது தான். ஆனால் கூட்டி கொண்டு வந்தவனுக்கு ஒரு நேர்மை இருக்க வேண்டும் இல்லையா? அவன் ரோட்டில் நிறுத்தி விட்டு போனானே, மந்திரி ஆக்கவில்லையே. மந்திரி ஆக்கக்கூடாது என்று சொன்னவன் தான் நான், அதில் ஒன்றும் மாறுபாடு இல்லை. அந்த துரோகத்துக்கு அவர்கள் அடைந்த தண்டனை சரிதான். ஆனால் உன்னுடைய யோக்கியதை நல்ல நம்பக்கூடிய யோக்கியதாக இல்லையே. போவாய், பீதாம்பரம் பொறுத்துவாய், வர வைப்பாய், வாக்குகளை அளிக்க வைப்பாய் சட்டமன்றத்தில், பிறகு இவர்களை எல்லாம் ரோட்டில் விட்டு விட்டு நீ வாட்டுக்கு போய்விடுவாய் என்றால் நீ அதை விட மோசமான நம்பகத்தன்மை உடையவனாக இருக்கிறாயே என்று சொல்லுகிறேன் நான். புரியுதா? கண்டிப்பாக. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு அச்சம் இருக்கா, நம்மளோட ஆட்சி வந்து அவிழ்ந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கா? அதனால தான் அதிமுக பக்கம் இருந்து எம்எல்ஏ, அதனால தான் போய் இழுத்தாடி இதெல்லாம் லாட்டி சீட்டுக்காரங்க யோசனை. இந்த பக்கம் மருமகன், அந்த பக்கம் மாமியார், 2 பேரும் சேர்ந்து ஆள் பிடிக்கிற வேலை செய்தார்கள். அதற்கு விஜயை பயன்படுத்தினார்கள். விஜய் அதற்கு ஆட்பட்டார். இந்த இவர்களுடைய கீழான அறிவில் சொல்லப்பட்ட யோசனைக்கு மேலான அறிவு படைத்த தலைவன் இதற்கு ஆட்பட வேண்டும். நீ செஞ்சது இப்போ நம்பிக்கை மோசடி. அவர்கள் மோசடிக்கே பழக்கப்பட்டவர்கள், லஞ்சத்திற்கே பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் இங்கிருந்து எங்கேயும் வருவார்கள். மந்திரி பதவி என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். நீ பெரிய நேரிய ஆட்சியை கொடுக்குறவன் எதற்கு அவர்களுக்கு போய் பீதாம்பரம் பொறுத்துக்கிறாய்? அப்புறம் அவர்களெல்லாம் ஊழலானவர்கள், இவர்களை கொண்டு வந்து நான் எப்படி வைத்துக்கொள்ள முடியும் என்று ரோட்டில் விட்டு விட்டு வந்து விட்டாயே. இது உனக்கு காரியமாவது வரையிலும் நம்பிக்கை ஊட்டி காரியமான பிறகு அவர்களை கவிழ்ப்பது என்பது நேரிய செயலா, நம்பிக்கையான செயலா? ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணமா இது? தொடக்கமே கோணலாக ஐபிஎஸ் சொல்றாரு, எங்க கட்சியை உடைக்கிறாரு விஜய். ஆமாம், உடைப்பார்ல, அவர் உடைக்கட்டும், அது இல்லை. நான் சொல்கிறேன், ஐபிஎஸ் செய்த தவறு 2. ஒன்று பிஜேபியோடு சேர்ந்தது. இவர் தனியாட்சி என்று சொன்னார். அவன் இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொன்னான். ஸ்டாலின் மக்களிடம் விஜயை விட்டு விட்டார். அவர் வரமாட்டார் என்று விட்டு விட்டார். அதிமுகவை பற்றி என்ன சொன்னார் என்றால்,
பிஜேபி இதுவரையிலும் தமிழ்நாட்டு அரசியலில் கால் வைக்கவில்லை. இப்பொழுது அதிமுக வழியாக கால் வைக்க வருகிறது. அந்த ஆட்சி, அந்த கட்சி கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இவருடைய கருத்து பரப்பு முழுவதும் அதிமுகவை எதிர்த்து, பிஜேபியை எதிர்த்து இப்படித்தான் இருந்தது. சரியா? ஊடுசாட்டில் அவன் வந்து விட்டான். ஆனால் பிஜேபியோடு நான் தனியாட்சி என்று அவர் சொன்னது பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதற்காக. ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப எதற்காக இரட்டை ஆட்சி என்று சொல்கிறார்கள்? அதுதான் ரொம்ப பெரிய தப்பாக போயிடுச்சு. பிஜேபியோடு சேர்ந்தது, அவர்களை அவ்வாறு பேச அனுமதித்தது எல்லாமே தப்பு. இது ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு, ரீமா ரோஸை அவர் ஏதோ கட்சிக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பார், நமக்கு உதவியாக இருக்கும் தேர்தலில் என்று சொல்லி உள்ளே விட்டது ரெண்டாவது தப்பு. அது கொள்ளிக்கட்டையால் தலையை சொரிந்து கொண்ட கதை. அவர் தான் இப்போ உனக்கு பணம் கொடுத்தார், அவர் எம்எல்ஏ ஆனார். இப்பொழுது எதிரிக்கு பணம் இவர்களெல்லாம் விலைக்கு வாங்கி எதிரிக்கு கொடுக்குறார். ஆக அவருடைய நோக்கம் மந்திரியாவது. உன்னுடைய கட்சி அவரை மந்திரியாக்க சக்தி உடையது இல்லை என்றால் விஜய் ஆக்குவதற்கு இந்த கட்சியை உடைப்பார். ஆக நீங்கள் கொண்டு வந்த மனிதர்கள் தான் உங்களுடைய பிஜேபியினுடைய சேர்க்கை, இந்த லீமா ரோஸினுடைய சேர்க்கை ரெண்டும் தான் உங்களுடைய கட்சியை கவிழ்த்தது. ஓகே ஐயா, இன்னைக்கு எம்எல்ஏ வேலுக்கு இபிஎஸ் பக்கம் இருந்து எம்எல்ஏ போல எஸ்பி வேலுமணி சைட்ல தான் எம்எல்ஏ போகிறாங்க. ஏன் அந்த பக்கம் மட்டுமே விஜய் பார்க்குறாரு? அந்த சைடு ரொம்ப வீக்காக இருக்காங்களா? அந்த பக்கம் ஒரு நல்ல தலைமை இல்லையா? யூபிஎஸ் ஒரு தகுதி வாய்ந்த மனிதர். அதனாலே அவர் தோற்றால் என்ன மறுபடியும் வெல்வோம் என்று காத்திருக்கிறார். 2 தடவை தோற்றால் என்ன, 3வது தடவை வெல்லலாம் என்று காத்திருக்கிறார். ஆனால் இவர்களெல்லாம் அப்படி இல்லை. நாம் கொள்ளையடிப்பதற்கு மந்திரி பதவி வேண்டும், கொள்ளையடித்த வழக்குகள் நம் மீது பாயாமல் இருப்பதற்கு மந்திரி பதவி வேண்டும். புரியுதா? புதிதாக கொள்ளையடிக்கவும் வேண்டும், பழைய வழக்குகளிலிருந்து காத்து கொள்வதற்கு அந்த பொறுப்பில் இருந்தால்தான் காத்து கொள்ள முடியும். ஆக 2 காரணமாக அவர்களுக்கு மந்திரி பதவி வேண்டும். ஆகவே லீமா ரோஸ் வழியாக, லீமா ரோஸுக்கு மந்திரியாவதற்கு அவருக்கு தாழ் தான் பணமெல்லாம். நமக்கு தான் பணம் என்பது தங்கம் மாதிரி, அவர்களுக்கு தாழ் மாதிரி. எல்லாம் பரிசு கொடுக்காம அடித்த பரிசு சீட்டில் வந்த பணம் தானே, அதுதான் அவங்கள்ட்ட நிறையா இருக்குது. அதனால அவர் அள்ளி விடுறார். விட்டு பல பேரை கலைச்சார், 25 பேரை சேர்த்தார். பிறகு இவர்கள் மந்திரியாக்கவில்லை என்றோடும் ரோட்டில் இருக்கிறார்கள். ஓகே, ரோட்டில் இருக்கிறார். நான் அதற்கு தான் ஒரு ஓமானம் சொன்னேன். இன்னொருவனுடைய பெண்டாட்டியை கலைத்து கூட்டி கொண்டு வருவது தவறு, அது பாவத்துக்குரிய செயல். அது பண்ணியாச்சு. பிறகு வந்தவளை நடுரோட்டில் விட்டு போனது அதை விட பாவம். விஜய் பாவத்தின் மேலே பாவம் பண்ணுறாரு. அது பெரும்பான்மை பெறுவதற்காக யோசனை சொல்லுகிறவன் யாரு? அறநெறி சார்ந்த மனிதனா அங்கே யோசனை சொல்லுவதுருக்காங்க. லாட்டரி சீட்டுக்காரங்க பின்னாடி இருக்கிற ஆதவ் தான் சொல்கிறீங்களா? ஆதவு இந்தாவன் ஜான் ஆரோக்கியம் இவங்க எல்லாம் வெற்றியை எப்படி அடைவது, அதுக்கு என்ன வழிமுறைகள் என்று கருதுகிறவர்கள் தான். அதனால் நெறிமுறையோடு நீ ஆள்வதற்கே அவர்கள் எந்த அளவு உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சொல்லுவார். இந்த இயலவில்லை, அதற்காக நாம் கண்ணை மூடிக்கொண்டு செய்யுங்கள். கண்ணை திறந்து கொண்டு தான் செய்ய முடியாது, வெட்கமாக இருக்கும். கண்ணை மூடிக்கொண்டு செய்யுங்கள் என்று எல்லாவற்றையும் செய்ய வைப்பார்கள் அவர்கள். தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் அறிவு சார்ந்தவர்களும் இல்லை, அறநெறி சார்ந்தவர்களும் இல்லை. ஓகே ஐயா, இன்னைக்கு விஜய் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, இபிஎஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் சாம்ராஜ்யம் வந்து அழிய போகிறதுன்றதுக்காக என் மேலே பழிய போடாதீங்க, சரிந்தவரும் உங்கள் சாம்ராஜ்யத்திற்கு எங்கள் மீது பழி போட வேண்டாம். உங்கள் எம்எல்ஏவிற்கு யாரு? விஜய் பதில் சொல்லியிருக்காரு இபிஎஸ்க்கு. இபிஎஸ் சொன்னார், நீங்கள் வந்து என் கட்சியை உடைக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு நீ தானே போய் அவளை வா என்னோட இருக்கலாம், எதுக்கு இவனோட இருக்கா, இவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுறது, இவன் தோத்துக்குன்னு இருக்கவன் ஜெயிச்சவன் நான் தான், என்னோட வான்னு அவளை கூப்பிட்டதே வருதானே. இல்லை விஜய் கூப்பிடலையா, அவங்களே தான் வராங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிட்ட வராங்கன்னு விஜய் சொல்கிறாரு. நீ போய் பீதாம்பரம் போர்த்தினியே, இதை விட என்ன செயல் வேணும்? எதுக்கு இந்த அவனா வரட்டும், அவனா ஓட்டு போடட்டும், உண்மையில தப்பு இல்லை. அவனா நாங்கள் அங்கிருந்து வருகிறோம், நாங்கள் எந்த பதவியையும் கோரவில்லை, எங்களுக்கு பதவியே போய்விடும், ஆனாலும் கூட நாங்கள் வாக்களித்து விட்டு போகிறோம் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம். வேலுமணியோ சிவி சண்முகமோ நீ போய் அவனுக்கு பீதாம்பரம் போர்த்தினியே, அந்த மோசமான மனிதனின் வீட்டுக்கு நீ முதலமைச்சராக போனியே, எதுக்கு போன? அவனை போய் வாக்களிப்பதற்கு கூப்பிட்டாயே, அவர்களுக்கு மந்திரி பதவி ஆசையை ஊட்டினாயே, எதுக்கு செய்தா இதெல்லாம்? அவங்க தான் என்கிட்ட வந்தாங்கன்னு சொல்றாரு. உன் இபிஎஸ் மேல நம்பிக்கை இல்லாம வந்தாங்க. புரியுது, ஆனா விஜய் அதான் சொல்றாரு. அவர் சொல்லுகிறார் என்பது பொய்.
ஆரம்பித்து விட்டார் பொய்யை. இதைத்தான் ஸ்டாலின் செய்தார், இப்போ இவர் செய்ய போகிறார். நீ அங்கே போனியே, பட்ட பகலில் போனியே, பட்ட பகலில் பீதாம்பரம் பொறுத்துனியே, அவர்களோட எல்லாம் கை குலுக்கினாயே, உனக்கு என்ன சண்முகம் சிவி சண்முகம் வீட்டில் என்ன, உனக்கு என்ன வேலை? அந்த ஊழல் மனிதன் வீட்டில் உனக்கு என்ன வேலை? மறுநாள் வந்து இவர்களெல்லாம் வாக்களித்தார்களே, நீ போய் முதல் நாள் அவர்களை ஊக்கப்படுத்தியதனால் தானே வாக்களித்தார்கள். இவ்வளவு பெரிய செயலை கண்ணுக்கு முன்னால் செய்துவிட்டு பிறகு மலை முழுங்கி மகாதேவனைப் போல அவர்களாக வந்தார்கள் என்று சொல்வது என்ன அறிவான செயல்? இது என்ன? ஒரு இவ்வளவு நியாயமற்றதை நியாயப்படுத்துவதற்கு இவ்வளவு பகிரங்கமாக பச்சையாகவா இதை செய்வார் என்று நான் கேட்கிறேன். பொய்களுக்கு மேல் பொய்களை சொல்லி நேரிய ஆட்சியை நிறுவுவாரா என்று நான் ஐயப்படுகிறேன். இன்னொரு 10 நாள் ஆனால் இதுதான் தொடக்கம். இவர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவன் வீட்டுக்கு போய் பீதாம்பரம் பொருத்தி அவனை கட்சி மாற வைத்து வாக்களித்து உன்னுடைய ஆட்சியை நிறுவி கொண்ட பிறகு அவனை மந்திரியாக ஆக்காமல் விட்டது அவன் செய்தது. அவன் கட்சிக்கு மோசடி, நீ செய்தது தப்பான காரியத்தை, நீ உன்னுடைய ஆட்சியை நிறுவிக் கொள்வதற்கு நீ செய்த மோசடி. சரிங்க ஐயா, இப்போ எல்லாத்துக்குமே இடைத்தேர்தல் வரும், என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஒன்று சொல்லுகின்றேன், இது நியாயத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு 3-4 பேர் இப்பொழுதே மாறிவிட்டார். 7 பேர் மாறி இருக்காங்க. 7? ஆமாம், நேற்று 3, இன்னைக்கு 4. என்ன வெயில் ஏறுறது மாதிரி எண்ணிக்கை ஏறி கொண்டு 7 பேர் மாறி இருக்காங்க. ஐயோ, இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த வெயிலில் மணி ஏற ஏற வெயில் ஏறுறது மாதிரி இவருடைய எண்ணிக்கை ஏறிக்கொண்டே இருக்கேங்கிறேன். நான் காலையில் 3-4 என்று சொன்னார்கள், இப்பொழுது 7. சரி வச்சுங்க, இன்னொரு 10 கூட போவாங்க. எங்களுக்கு என்ன சூடு சொல்லணும்? அந்த ஒன்று சொல்லுகிறேன், இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசியல் சிந்திக்க வேண்டும். இதை ஊக்கப்படுத்துகிறார் விஜய். இது என்ன பண்ண முடியும்? இதை நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறேன். எந்த ஒன்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. இவர் ஊக்கப்படுத்துகிறார், இவர்களை வர வைக்கிறார். இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால், ராஜினாமா செய்யுங்கள், உங்களை விசில் சின்னத்தில் நிற்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, இவனெல்லாம் என்ன நினைக்கிறான்? விசில் சின்னத்தில் நின்று மறுபடியும் வெற்றி பெற்று நாம் மந்திரியாகி விடலாம் என்று நினைக்கிறான். புரிகிறது? ஆமாம், அவங்களோட எண்ணம் அதுவாக தான் இருக்குது. மந்திரியாகலாம், வாரிய தலைவராகலாம், இல்லாவிட்டால் கொள்ளையடிக்கலாம் என்று இவனும் ராஜினாமா செய்வதற்கு, அதாவது ஏற்கனவே வெற்றி பெற்றவன், விஜயினுடைய ஆட்சி விளங்காத ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி வெற்றி பெற்றவன், விஜய்க்கு எதிராக வெற்றி பெற்றவன், இப்பொழுது ராஜினாமா செய்துவிட்டு விசில் சின்னத்தில் நிற்பதற்காக சொல்லுகிறான். இது சட்டம் அனுமதிக்காததினால் இவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் கட்சி தாவல் தடை சட்டம் அவர்களுடைய பதவிகளை போக்கிவிடும். சரி, போவது என்பது உறுதியாகிவிட்ட பிறகு இவருக்காக ராஜினாமா செய்து இவருடைய கட்சியில் நின்று அவருக்கும் பெரும்பான்மை கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இந்த மாதிரி மோசடியான வழியில் பெரும்பான்மையை பெற முயலுகின்ற ஒரு மனிதனை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் ஒரு நேரிய ஆட்சி வர வேண்டும் என்று காத்திருந்தவன். இன்றைக்கும் நேரிய ஆட்சியாக இது நடக்கும் என்றால் இது பெரிய தெய்வம் அளித்த வரப்பிரசாதம் என்று நினைக்கின்றவன் நான். ஆனாலும் உன்னுடைய ஆரம்ப கட்ட வேலைகளே அந்த யோக்கியதையோடு இல்லை. இப்பொழுது ஓரளவு தான் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கட்டத்திலேயே உன்னை முறியடிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீ பெற்ற வாக்குகள் 1,90,00,000, திமுக 1,60,00,000, அதிமுக 1,30,00,000, 2 பேரும் சேர்ந்து 2,90,00,000. நீ பெற்றது 1,90,00,000. இல்லை, 1 கோடி இல்லை, 1,90,00,000. உன்னை விட 2 மடங்கு அவர்கள் பிரிந்து கிடந்த காரணத்தினால் நான் 2 பேரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கொள்கை உடையவன் இல்லை. திமுக என்பது ஆட்சியிலிருந்து செய்த அட்டூழியங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது மறுபடியும் இந்த கட்சி, இந்த தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் ஊழல், மம்தாவை போல ஆண்டார் நம்முடைய ஸ்டாலின். இந்தியாவில் படுமோசமான ஆட்சிகள் 2 ஆட்சிகள் தான். ஒன்று ஸ்டாலின் ஆட்சி, இன்னொன்று மம்தா ஆட்சி. 2 பேரையும் மக்கள் தோற்கடித்தார்கள். ஆனாலும் கூட இப்பொழுது நான் சொல்லுகிறேன், எல்லா கட்சிகளும் ஒன்று செய்ய வேண்டும். அதாவது தங்கள் கட்சிக்காரர்களை கூட்டிக் கொண்டு போவது, ராஜினாமா பண்ண வைப்பது, பிறகு அவர்களை தங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற வைப்பது என்பதை நீங்கள் எல்லோரும் அனுமதிப்பீர்களே, ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் குளறுபடி ஆகிவிடும். ஆகவே எந்த கட்சியிலிருந்து ஒருவன் போய் ராஜினாமா செய்துவிட்டு இந்த இடைத்தேர்தல் வந்ததோ, அவனை விசில் சின்னத்தில் நிறுத்தி இருக்கிறார்களோ, அவன் எந்த கட்சியிலிருந்து போனவன், அதிமுகவிலிருந்து போனவன் என்றால் அதிமுக வேறு வேட்பாளர் போட வேண்டும். அந்த வேட்பாளருக்கு எதிராக வேறு யாரும் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது. மற்ற எல்லா கட்சிகளும், கம்யூனிஸ்ட்டு
மற்றவர்களெல்லாம் இந்த திருமாவளவன் போல விலை போனவர்கள் போகட்டும், மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், முஸ்லீம்களுக்கெல்லாம் தொலையட்டும், அதெல்லாம் போகட்டும். வேற யாரும் நிற்கக்கூடாது, மற்றவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. விசில் சின்னத்திற்கு எதிராக அதிமுக வேட்பாளர் இழுக்கப்பட்டிருந்தால் திமுக நிற்கக்கூடாது, திமுக வேட்பாளர் இழுக்கப்பட்டிருந்தால் அதிமுக நிற்கக்கூடாது, வேற யாருமே நிற்கக்கூடாது. அந்த ஒருவரை மட்டும் விசில் செய்தது சரியில்லை, ஒழுக்கங்கெட்ட அரசியல். விஜய் செய்தது ஒழுக்கங்கெட்ட அரசியல். ஒரு கட்சியில் இருப்பவனுக்கு லாட்டரி சீட்டுக்கார பணங்களை கொடுக்க வைத்து அவனுக்கு பீதாம்பரம் பொருத்தி அவனை தனக்கு வாக்களிக்க வைத்து பிறகு ராஜினாமா செய்ய வைத்து தன் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய பெரும்பான்மையை கூட்டிக் கொள்வதற்கும் நேரடியாக ஆட்சியை கலைத்து விட்டு பெரும்பான்மையை கூட்டிக் கொள்ளான். அதை வரவேற்கிறேன். உன்னுடைய ஆட்சியவே கலைத்து விட்டு புதிய ஆட்சி 200 பேரை பெறு, நான் வரவேற்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கட்சியில் இருப்பவனையெல்லாம் ஆசை காட்டி மோசடி செய்து பீதாம்பரம் பொருத்தி ஓட்டளிக்க வைத்து விட்டு மந்திரி பதவி தருகிறேன் என்று சொல்லி அவனை நடுரோட்டில் விட்டு வருகிறாயே. அப்புறம் அவன் என்ன செய்கிறான், போச்சு பதவி போய்விடும் போல் இருக்கிறதே, விசில் சின்னத்தில் நின்று மறுபடியும் பதவிக்கு விட முடியுமா என்று ராஜினாமா செய்கிறான். ஆகவே எந்த கட்சி இந்த மாதிரி இழுக்கப்பட்டு தன்னுடைய இடத்தை இழந்ததோ, அதிமுகவிலிருந்து ஒருவர் இது மாதிரி மாறி போய்விட்டார், அவரை விசில் சின்னம் ஆதரிக்கிறது, தப்பான வழியில் அவனை வெளியே வைக்கிறது, ராஜினாமா செய்ய வைக்கிறது, அவனுடைய கட்சியின் பலத்தை குறைக்கிறது. இவர்களுடைய கட்சியின் பலத்தை ஏற்றிக்கொள்வதற்கு தேர்தலை சந்திப்பார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் மக்கள் நம்மை முழுமையாக வெற்றியடைய வைப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அது திமுக ஒருவர் இழுக்கப்பட்டால் திமுக காரன் நிற்கட்டும், மற்ற யாரும் போட்டியிட வேண்டாம், விசில் மட்டும் போட்டியிடட்டும். அதிமுக காரன் இழுக்கப்பட்டால் மற்ற கட்சிகள் போட்டியிட வேண்டாம், விசில் மட்டும், அது அதிமுக மட்டும் போட்டியிடட்டும். விசில் செய்த மோசடி, இந்த அரசியல் மோசடி, பொலிட்டிக்கல் சீட்டிங், இது சரியா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும்.